சார் வணக்கம். வணக்கம். சொன்னீங்க 2 அணி எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. சொன்ன மாதிரியே உங்க அண்ணன் இன்னொரு அணியை கூட்டிட்டு வந்துட்டாரு, பகிரங்கமா கூட்டிட்டு வந்துட்டாரு. எப்படி நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது? அதாவது இதுக்கு மேல ஒரு மனிதன் உண்மையா இருக்க முடியுமா? உண்மையே இல்லையே. உண்மையா இல்லையா? ஹலோ, ஓப்பன் புத்தகமா எங்க தலைவர் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை காட்டியிருக்காரு. பத்திரிகைக்காரன் அத்தனை பேரும் ஆமா அவங்க என்னது என்னோட அண்ணி வரைக்கும் ரகசியத்தை சொல்லிடுவேன், எந்த நடிகைன்னு சொல்லிடுவேன். பத்திரிகைக்காரன் எல்லாம் இதுவா அதுவா அப்படியா இப்படியான்னு என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஊர் உலகமே இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப தெரியுதுல, வாயில தூக்கி வச்சார்ல. யாருக்கு? ஓ, கை சப்புனாரா? கை சப்புனாரா? ஹலோ, மனநிலை எல்லாரும் குழந்தைங்களா இருக்கீங்க, எல்லாம் கை சூப்பிக்கிட்டு. ஆமா, வளர்ந்து வாங்க. உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது? அதான் நேத்து பார்த்தோமே, ஒரே ஜோடியா வராங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சங்கீதா. ஆனா அதை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம கேஷுவலா ஜோடியா சிரிச்சுக்கின்னு ஒரே கலர் மேட்சிங் ட்ரெஸ் வேற போட்டு வராங்க. மேட்சிங்கா போட்டு வந்தாங்கன்னா மேட்சிங்கா போட்டு வரக்கூடாதா என்ன? போட்டு வரலாம். ஆனா விஜயும் த்ரிஷாவும் போட்டு வந்தது இங்க பேசும் பொருளா இருக்கு. ஆக்சுவலா அந்த ட்ரெஸ் அதுக்கு முன்னால யூஸ் பண்ண ட்ரெஸ், அது தெரியுமா? ஓ, இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டு போயிருக்காங்களா? ஹலோ, ஜெயம் ரவி, மோகன் ரவி இருக்கார்ல, ஆமா, அவரும் கெனிஷாவும் போட்டிருந்த ட்ரெஸ் தான் அது. ஆமா, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸா? அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸானா? நீங்களாம் அடுத்தவங்க சட்டை வாங்கி போட்டு போனது பழக்கம் இல்லையா? அடுத்தவங்க சட்டை போடலாம் சார். ஆனா விஜய்க்கு எப்படி மோகன் ரவி ட்ரெஸ் கிடைச்சது? ஒருவேளை அவங்க துணி காய வைக்கும் போது கொடிகள்ல இருந்து திடீர்னு வந்துட்டாங்களோ? அதாவது வேற ஆளா இருந்தான்னா வேற மாதிரி நடந்திருக்கும். என்ன எங்க தலைமை என்ன துணி திருடுறவனா? அவங்க போட்டு இருக்காருன்றீங்களா? அவங்கள்ட்ட ஓசி வாங்கி போட்டு போனது பழக்கமே இல்லையா நீங்க? ரூம் மட்டும் எல்லாம் யாத்தையுமே ஓசி வாங்கி போட்டது இல்ல. இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. நாங்க பழகி இருக்கோம். ஆமா, இப்ப ஒரு 4 நாளா கோட் எல்லாம் போட்டு இருந்தேன்னா அது என்ன யாரு கோட்டு சார்? அப்படின்னா நீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குறீங்க, ஓகே. த்ரிஷா ஆல்ரெடி ராணா கூட இருந்தது. ஒருவேளை ஓசியில வாங்கி வந்துட்டாரா விஜய்? புரியல. த்ரிஷா ஆல்ரெடி ராணா கூட தானே இருந்தாங்க. அவர்கிட்ட இந்த ஓசியில வாங்கி வந்துட்டாரோ விஜய்? ஜெயம் ரவி கிட்ட இருந்து இந்த சட்டை வாங்கி வந்த மாதிரி. ஏங்க, ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஒரே மாதிரி அதே கலர் அதே விஷயம் போட்டிருந்தாங்க. இவங்களும் அதே கலர் அதே விஷயத்த அங்க இருந்து வாங்கிட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க. எப்படி எனக்கு தெரிஞ்ச ஏங்க கேட்டா கொடுக்க மாட்டாராங்க? ஏங்க எங்க தலைவன் கேட்டா ஏங்க நீங்க போய் கேட்டாதான் கொடுக்க மாட்டாரு. ஆனா எங்க தலைவன் கேட்டா கொடுப்பாரு. இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாரு, இது பண்றாரு, அடுத்தவங்க வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறாரு வேஷ்டி சட்டைக்கு. வெக்கமா இல்ல? பணம் சம்பாரிச்சா ஷூட்டிங்ல கூட தான் விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஜட்டி வரைக்கும் யாரு வாங்கி கொடுக்குறா? யார் வாங்கி கொடுக்குறா? ப்ரொடியூசர் வாங்கி கொடுக்குறான். எங்க தலைவனுக்கு மட்டும்தானா? எல்லாம் பெரிய பெரிய ஹீரோ வரைக்கும் எவன் வாங்கி கொடுக்குறான்? ஜட்டி வரைக்கும் யாரு வாங்கி கொடுக்குறா? ப்ரொடியூசர் தானே வாங்கி கொடுக்குறான். ப்ரொடியூசர் வாங்கி கொடுக்கறதானே ஒவ்வொரு ஹீரோ போட்டுக்கிறான். அப்ப மத்த ஹீரோக்கெல்லாம் போடுறதுலாம் உங்களுக்கு தான் தெரியல, ஏன் தலைவன் போட்டுக்கிறது? சரி, ஓகே. ஜெயம் ரவி கிட்ட இருந்து வேஷ்டி சட்டை வாங்கிட்டாரு. கெனிஷா கிட்ட இருந்து த்ரிஷா எப்படி வாங்கினாங்க? யாரு மாட்டி விட்டா? யாரு கட்டி விட்டா? யாரு கட்டி விட்டாவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியலன்னு தான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். சாரி வேரிங் அப்படின்னு ஒரு மேன் இருக்கானு. சாரி வேறையா? சாரி வேறையா? இல்ல, ஒரே சாரி தானே கட்டியிருந்தேன். ஏன் ஜாக்கெட் வேறன்னு சொல்லுங்களேன். ஆமா, அது கூட வேறதான். சாரி வாங்கிக்கலாம், ஜாக்கெட்டுக்கு பொருந்தணும். புரியுதுங்களா? கெனிஷா கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, இவங்க அண்ணி கொஞ்சம் சின்னதா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. ஆமா, புரியுதுங்களா? அதனால ஜாக்கெட் வேற மாத்திக்கிட்டது. ஓகே ஓகே. ஆமா, உடனே கேட்பீங்களா அந்த ஜாக்கெட்ல ஏதாவது கதை இருக்குமா? ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா கெனிஷா அவங்க போட்ட கலர் வேற, இவங்க போட்ட கலர் வேற. சிவப்பு கலர்ல திமுக அமுச்சு விட்டுருக்காங்க. திமுக இது கூட மாட்டி விடுறாங்க. ஏன் ஜாக்கெட் மாட்டி விட மாட்டாங்களா? மாட்டி விட்டு பார்த்தது இல்லையா? இல்லையே. அதான் இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க சார். என்ன சொல்ற? விஜய்க்கு தெரியாமையே த்ரிஷாவை ரெடி பண்ணி கார்ல அனுப்பி வச்சாங்களா திமுக காரங்க, சதி செஞ்சாங்க. ஒரு விஷயம் தெரியுமா?
ஓட்டை பிரிச்சு நாம முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த சதியை நடத்திருக்காங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஓட்டை பிரிச்சு த்ரிஷா வீட்டுல குதிச்சிருக்காரு விஜய், அது உங்களுக்கு தெரியல? ஓட்டை பிரிச்சு திருசா வீட்டுல போயிச்சிருக்காங்களா? இல்ல ஓட்டை பிரிச்சு சிஎம் ஆகணும் நீங்கள, ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கி இருக்கிறார் விஜய்ன்ற. திருஷா வீடு ஓட்டு வீடு தான் தெரியுமா? அதான் சொல்றேன். அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க ஓட்டை பிரிச்சு அப்படின்னு. அந்த ஓட்டை பிரிக்கும் போது இந்த ஓட்டை பிரிக்க மாட்டாரா விஜய்? ஹலோ, நான் சொல்றது திமுக காரங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு திரிஷாவை உள்ளார இறக்கி எங்க தலைவனை தனி பெரும்பான்மையை ஜெயிப்போன்னு சொல்லி சொல்லி விடு, யாரு கூட கூட்டணி வச்சுக்க வேணாம், நீ தனியாவே நில்லுன்னு சொல்லி ஓட்டு பிரிக்கிற வேலைக்கு தான் எங்க தலைவன் உள்ளார வந்திருக்காராம். ஓ, அப்போ வந்து த்ரிஷா வந்து திமுகவுடைய ஸ்பை அப்படிதாங்க சொல்றாங்க. எதுக்கு அப்போ உங்க ஸ்பை கூட உங்க தலைவர் தொடர்புல இருக்காரு? கட் பண்ணிக்கலாம்ல. எங்க தலைவர் வந்து வெள்ள மனசுங்க, புரியுதுங்களா? எல்லாத்தையும் நம்புறாரு, எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு தான் இருக்கிறாரு. சரி, அவர் எல்லாத்தையும் நம்பர் இருக்கட்டும். அந்த ஏதோ வேஷ்டி சட்டை சாரி வேரிங் அதெல்லாம் சொன்னீங்களே, அது இன்னும் சொல்லவே இல்லையா ஃபுல்லா? அப்படின்னா என்ன? அதான் ரீசெண்டா கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? பெரிய இடத்து கல்யாணத்துக்கு எல்லாம் போனீங்களா? சரி, யாரு கட்டி விடுவாங்களா? யார் கட்டி விடுவா? அவங்க நாத்தனாரு, அவங்க அம்மா, தங்கச்சிங்க அப்படிதான் கட்டி விடுவாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? என்ன சார், அதானே சார் வழக்கம். நடப்பு உலகம் என்ன என்ன சாரி பேரிங் மேன் அப்படின்னு ஒருத்தன் வருவான், புரியுதுங்களா? ஆமா, அவன் நீங்க சொல்றது மாதிரி அத்தை மாமா மச்சனை இது நீங்க எல்லாம் கட்டக்கூடாது, அவன் கட்டுவான். ஆமா, அவன் அழகா கட்டி விடுவான் தெரியுமா? அவன் கட்டி விட்டா அப்படி முந்தானைய தூக்கி இப்படி போட்டு பின்னுங்கன போட்டு விட்டான்னா அவ்வளவு கண்ணாடியில பாக்குறப்ப சீரியஸா சொல்ற தேவதை மாதிரி இருக்கும். அப்ப த்ரிஷாக்கு விஜய் கட்டி விடலையா சாரி? புரியல. இல்ல, நீங்க சாரி வேறையும் கட்டி விட்டாரு வேற ஒருத்தர் நீங்களே, அப்ப த்ரிஷாக்கு யார் தான் கட்டுது? ஏங்க சேலை கட்டுறதுக்குன்னே ஒருத்தன் வருவான், அவன் கட்டி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க தலைவர் சேலை கட்டி விட்டாருன்னா புரியல. இல்ல, ஒரு எங்க தலைவர் சேலை கட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்காரா? சேலை கட்டுற வேலை பார்த்துதான் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காரா? ஒரு தடவை ஒருத்தன் வந்து சேலை கட்டி விட்டானா எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எங்க தலைவன் சுத்திட்டு இருக்காரா? சேலை கட்டுறதுக்கு 1 லட்சமா சார்? உண்மையிலேயே தெரியுமா தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது சார் உண்மையிலேயே. இப்ப எல்லாம் வந்து சேலை கட்டி விடுறதுக்குன்னு சம்பளத்துக்கு ஆளு, புரியுதுங்களா? கல்யாணத்துல ரிசப்ஷன், கல்யாண டேட்டு அப்படின்னு பேக்கேஜா பேசிப்பாங்க. கிட்டத்தட்ட அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்தாங்க. சரி, கல்யாணம் வந்து கல்பாத்தி சுரேஷ் அவங்க பையனுக்கா இல்ல விஜய் த்ரிஷாக்கா? எதுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊத்தி சாரி கட்டணும்? யாருக்கு ஆக்சுவலா கல்யாணம் நேத்து? ஏங்க புரியாதா? ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு தானே போனாங்க, யாரு கல்யாணம்னு கேக்குறீங்க? ஆமா சார், கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னும் இவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி 2 பேரும் பட்டு வெட்டி பட்டு சட்டை பட்டு புடவை கட்டின்னு போறாங்களே, யாருக்கு கல்யாணம் ஆக்சுவலா? நீங்க தெரியல. விஜய் பண்ணாதான் என்ன? அப்படியே பண்ணாதான் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படியே பண்ண எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார், ஓப்பனா சொல்லுங்க. எதுக்கு சொல்லணுங்கிறான் சார்? சங்கீதா வந்து அவங்க வாய் அடைச்சோம்ல, எல்லாரும் வாயும் அடைச்சோம்ல, கண்ணா புண்ணான்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க. அந்த மேடம் டீசென்ட்டா நடிகை பேரை சொல்லாமதான் போயிட்டாங்க. ஆனா வாலண்டரியா இவர்தான் வாண்டடா போய் மாட்டிக்கிட்டாரு. நான் திரிஷாவை தான் வச்சுட்டு இருக்கேன், திரிஷா தான் சங்கீதா சொன்ன நடிகை அப்படின்ட்டு இவரே வாலண்டரியா போய் மாட்டிக்கிட்டாரு. எதுக்கு மாட்டணுங்கிற? நாங்க தெளிவா சொல்றோம். ஆமா, என்ன பண்ணுவீங்க? எங்களோட எங்க தலைவர் எம்ஜிஆர், எங்க திரிஷா வந்து ஜெயலலிதா, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஜெயலலிதாவா? இப்படிதானுங்க எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா போயிட்டு இருந்தாங்க. ஓ ஆமா. அப்போ கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்துருவீங்களா திரிஷாவுக்கு? அப்புறம் அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதே தேர்தல் அறிக்கையை நாங்க படிக்க போறோம். அப்படியா? ஆமா, இது வரைக்கும் தேர்தல் அறிக்கை நாங்க படிச்சு காட்டணுமா? இல்ல, அவங்க படிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கோம். சரி, அப்படி உங்க கொள்கை தலைவி வந்து என்ன கொள்கை அறிவிப்பாங்க? என்ன கொள்கை அறிவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எங்களுக்கு தெரியலையே, நீங்க இது வரைக்கும் கொள்கைன்றத சொன்னதே கிடையாது. அதான் இது வரைக்கும் யோஜனா வீடு, அந்த வீடு, இந்த வீடு பிஜேபி காரன், திமுக காரன், நலவாரிய வீடு, அந்த வீடு, இந்த வீடு. ஆனா எவனாவது மக்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன வீடு கொடுத்துருக்காங்களா? இல்ல. நாங்க சின்ன வீடு கொடுப்போம். சின்ன வீடு கொடுப்பீங்களா? இதுதான் உங்க கொள்கையா? என்ன இதுதான் கொள்கையானா? சின்ன வீடு எப்படி சார்? அதான் உங்களுக்கு வந்து
நீங்க முஸ்லீம் கண்ட்ரில அட் ஏ டைம்ல நீங்க திருமணத்துக்கு எல்லாம் போய் பார்த்தது இல்லையா? ஒரே மேடையில 5 பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணுவான். அந்த மனிதன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான். சார் அந்த கல்ச்சர் வேற, இந்த கல்ச்சர் என்ன? அந்த கல்ச்சர் வேற, இந்த கல்ச்சர் வேற. மனுஷன் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதான் கல்ச்சர். தெரியுமா? உங்க தலைவர் மாதிரியே எல்லாரும் இருக்கணும். தலைவர் மாதிரியவா? 2 என்ன 4 வச்சுப்போம். அதான் சொன்னாங்கல்ல ஒரு அம்மா, எங்க தலைவர்கிட்ட பணம் இருக்குது 10 கூட வச்சுப்பாரு உங்களுக்குன்னா என்னங்கிற. அதனால என்ன? அப்படியே கலாச்சாரத்தை மேம்படுத்தி கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே கலாச்சாரமா வாழ்ந்துடுறீங்களா? கலாச்சாரம்னு சொல்லிதான் இப்ப ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்துல ஜட்டியோட நிக்க வச்சீங்களா பொண்ணுங்களா? இது உங்க கலாச்சாரமா? இதெல்லாம் சீரழியாதா? எங்க தலைவன் 4 கட்டுறதெல்லாம் சீரழிஞ்சிருமோ? சார் அது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு வச்சதுதான் சார் பிரச்சனை. இப்ப ஒரு நடிகரா இருக்கும்போது இப்படி இந்த கான்ட்ரவர்சி வந்து வச்சுக்கீங்களேன், யாரும் பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. பொதுவெளியில வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் தான் நானு தான் தமிழ்நாட்டு மக்கள், என் மேல ஒரு அவதூறு பரப்புனீங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவதூறு பரப்புனீங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்க தலைவர் 2 வச்சு தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்தல, கேவலம் என்ன கொச்சப்படுத்த? எல்லாருமே சந்தோஷமா 2 வச்சுக்கிட்டுமேன்னு சொல்றாரு. எல்லாரும் ஒத்த வச்சுக்கிட்டு அவன் அந்த ஒண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளவு மாரடிக்கிறான் தெரியுமா? ஆமா, திடீர்னு நடுராத்திரில கதவை சாத்தி வெளியில அமைச்சிடறாளுங்க. எங்க போய் படுப்பான்? ஒரு சின்ன வீடு இருந்தது, அங்க போய் படுப்பான்ல. அதனால சின்ன வீடு கொடுப்பீங்க. அப்புறம் சரி, ஓகே. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா சார்? உங்க புசி ஆனந்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஏன்னா இந்த தஞ்சாவூர்ல நடந்த மீட்டிங்ல வந்து விஜய் சங்கீதா போட்டோ வச்சு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து புடுங்கி இதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. த்ரிஷா வச்சுக்க அந்த போட்டோல இல்லன்னு கோவப்பட்டாரா, இல்ல சங்கீதா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டாரா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க. போட்டோ வச்சுக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு, பொண்டாட்டி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லல. இல்ல அந்த போட்டோல சங்கீதா அவங்க மேடம் போட்டோ இருந்தது. ஒருவேளை த்ரிஷா போட்டோ இருந்தா அலோவ் பண்ணிருப்பாங்களா நான் கேக்குறேன். அப்படி கிடையாதுங்க. எந்த போட்டோவும் வச்சுக்க கூடாதுங்க. எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம பண்ணுங்க. புரியுதுங்களா? கம்கமா யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கிற ஊர்ல இருக்கிறோம்ல, இத சட்டபூர்வமாக்கி எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி எங்க அரசு வந்துரும், அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்குதான் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறீங்க. அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், சின்ன வீடெல்லாம் கொடுக்கணும், எல்லாரும் என் தலைவர் போல 2ஆ இருக்கணும்னு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறீங்க. நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னா அவரு போட்டோ கொடுங்கனாரா இவரு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? வரப்போற கூட்டத்துல, வரப்போற மாநாடுகள்ல சீரியஸா சொல்றேன், நடுப்புற அண்ணன் இங்கிட்டு சங்கீத அண்ணி, இங்கிட்டு திருச்ச அண்ணி நிப்பாட்டி பேனர் அடிக்கல, கட் அவுட் ஏத்தி வைக்கல, என்னன்னு கேளுங்க. ஓ, அப்ப பிளான் எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற பேனர் போஸ்டர்ல த்ரிஷா போட்டோ இருக்கும். திருப்பி நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க அண்ணி ஜெயலலிதா, எங்க தலைவர் தான் எம்ஜிஆர். புரியுதுங்களா? ஜெயலலிதா கோலை புடிச்சிட்டு நின்னாங்களா? ஆமா ஆமா. கொடுத்தாங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி எங்க அண்ணியும் கோலை புடிச்சிட்டு நிப்பாங்க. ஓ, அப்போ அந்த வரப்போற திருச்சி மாநாட்டுல பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறீங்க, த்ரிஷா வந்து கட்சியில இருக்கிறாங்க, கொள்கை பரப்பு தலைவி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறீங்க. செங்கோலை கொடுத்து கட்சியில சேர்த்துக்கிறோம். செங்கோட்டையன் அப்போ த்ரிஷாவை என்னன்னு கூப்பிடுவாரு? சின்ன அம்மான்னு கூப்பிடுவாரா, இல்ல அம்மான்னு கூப்பிடுவாரா, இல்ல சின்ன அண்ணின்னு கூப்பிடுவாரா, பெரிய அண்ணின்னு கூப்பிடுவாரா? புரியல. இல்ல செங்கோட்டையன் என்ன மாதிரி கூப்பிடுவாங்க த்ரிஷாவை கட்சிக்குள்ள அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. செங்கோட்டையனுக்கு எங்க சின்ன அண்ணி வந்து மக மாதிரி, மகளே அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. எங்க தலைவருக்கு அவர் மாமா மாதிரி. ஓ, அப்போ அவர் வந்து விஜய் வந்து மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாரு. மக வீட்டுக்கார மாப்பிள்ள தானே சார்? அதானங்க. அப்பதானே கூப்பிட்டானோ, வேற மாதிரி ஏதாவது கூப்பிடணுமா என்ன? இல்ல கேக்குறேன். எங்க தலைவருக்கு செங்கோட்டையன் சின்ன மாமனார். சின்ன மாமனாரா? அப்புறம் அப்ப பெரிய மாமனார் யாரு? ஏங்க சின்ன மாமனார் இருக்கிறப்ப பெரிய மாமனார் யாருன்னு கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கலாம் தான் சார். சங்கீதா அண்ணியோட அப்பா தானே பெரிய மாமனாரு. அவர் லண்டன்ல இருக்காரு. அப்போ அவரும் கட்சிக்குள்ள வராரா? கட்சிக்குள்ளார வராரு. ஹலோ, அவர் லண்டன்ல இருக்காருங்கன்னா அப்புறம் கட்சிக்குள்ளார வராருன்னா ஒரு விஷயம். எங்க தலைவர் இங்க சிஎம், அதுக்கப்புறம் பிஎம், அதுக்கப்புறம் அமெரிக்க பிரசிடென்ட் ஆகுறப்ப அவரோட ஹெல்ப் தேவைப்படும். அங்கதான் அவரோட ஒர்க். அதுக்கு இப்பவே ஃபார்மிங் பண்றாரு. புரியுதுங்களா? லோக்கல்ல செங்கோட்டையனு, வெளிநாட்டுல பெரிய மாமனாரு. இங்க சின்ன மாமா, அங்க பெரிய மாமா. ஆமா, ஆக மொத்தம் தாவேக்கால எல்லாம் மாமாங்களாவே இருக்காங்க. தாவேக்கால எல்லாம் மாமா. உங்க தலைவர் சொன்னாரு, பல பேருக்கு நான் தாய் மாமன் அப்படின்னாரு. அவர் தானே எல்லாருக்கும் மாமா. அதுதான் சார் சொன்னேன், தாவேக்கால ஃபுல்லா மாமாவா இருக்காங்க.
எப்படிங்க? அவர்தான் மாமா. பெரிய மாமா. பெரிய மாமாவா? இல்ல மாமாங்களுக்கெல்லாம் மாமானா பெரிய மாமா தானே. குழப்பமே வேணாங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்க தலைவர் தாய் மாமானா இருப்பாரா அப்படின்லாம். தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் என் தலைவர் தான் தாய் மாமன். ஆனா என் தலைவருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் மாமா இருப்பாங்க. ஓ ஓகே ஓகே. உங்க தலைவர் சின்ன வீடு கொடுப்பேன்றாரு. உங்க புசி ஐயா எல்லாருக்கும் சரக்கு கொடுப்பாரா பாண்டிச்சேரியில இருந்து? ஒரு விஷயம், பார்ட்டின்னு கேட்கிறவனுக்கு தான் பார்ட்டி கொடுக்கணும். பார்ட்டி கேட்காதவனுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுத்தோம்னா அது சண்டையில போய் முடியும். ஓ சரி, நீங்க எப்போ பார்ட்டி கொடுக்க போறீங்க? நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. டைமண்ட் சரக்கு அடிக்கிறதுனா சொல்லுங்க, இந்த டே நைட்டுங்கிற சரக்கு இருந்ததுன்னா சொல்லுங்க, உடனே கூட வாங்கி தரேன். இப்பவே சார் ட்ரீட் வைங்க சார் சொன்னேன் சார். தலைவர் செலவு பண்ற அளவுக்கு எல்லாம் நம்மளால செலவு பண்ண முடியுமா? தலைவர் நான் தான் திரிசா வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே திரிசா தான் அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கு ட்ரீட் வைங்கன்னு. நேத்து நைட்டே கல்பாத்தி அந்த பார்ட்டிய பெரிய வட்டத்துல பண்ணி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் பண்ணுவோம். நீங்க எனக்கு கொடுங்க சார் பர்சனலா. உங்க தலைவர் எல்லாருக்கும். நான் இப்ப என்னங்க சொல்றேன், அந்த ரேஞ்சுக்கு காஸ்ட்லியா வாங்கி கொடுக்க முடியாதுங்க. ஒரு டைமண்ட் ஓல்டு பக்குன்னு சொல்லுங்க சார். அது வேணா சார், இந்த அருக்கு கீழே பிரியாணி கடை ஒரு 1/2 பிளேட் பிரியாணி வாங்கி கொடுத்தா முடிஞ்சிச்சு. பிரியாணி நீங்க பெருசாலாம் போடாதீங்க. இந்த கீழே இருக்க ஆபீஸ் கீழே பிரியாணி கடை இருக்கு, வாங்க எல்லாருக்கும் ட்ரீட் வச்சுட்டு போங்க. ஸ்டாஃபுங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன நீ கிடைச்சிருக்காங்கல்ல, சந்தோஷமா இல்லையா உங்களுக்குலாம்? ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணு மட்டும், ட்ரக்ஸ் இல்லாத பார்ட்டியும் ட்ரிங்க்ஸ் இல்லாத பார்ட்டியும் பார்ட்டியே கிடையாது. சோத்துக்கு செத்த பயலுகளா இருக்கு. ஐயோ, நாடு நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. இதுக்கு நீங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். இதுக்கு இவ்வளவு பெரிய டைலாக் எல்லாம் சுத்தி சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றது எல்லாமே தாவேகா கட்சியில அப்படியே நடக்குது. என்ன நடக்குது? ஆமா, 2 பேரும் எங்களுக்கு அண்ணி தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. யாருமே சொல்லல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. சங்கீதாவும் எங்களுக்கு அண்ணி தான், த்ரிஷாவும் எங்களுக்கு அண்ணி தான், எங்களுக்கு 2 அண்ணின்னு சொன்னீங்க. அதே போல இன்னைக்கு விஜய் அவர்கள் ஓப்பனா காமிச்சிட்டாரு, இருந்தாங்கப்பா இவங்கதான் உங்களுக்கு அண்ணி அப்படின்னு. நீங்க சொல்றது எல்லாமே உங்க தலைவர் செய்யறாரு. ஒருவேளை உங்க தலைவர் சொல்லிதான் நீங்க வந்து எங்க கிட்ட சொல்றீங்களா என்ன? நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தலைவருக்கும் எனக்குமான எப்படி சொல்றது, ஒரு சிலருக்கு தான் வேவ் லென்த் செட் ஆகும். அது மற்றவங்களுக்கு எல்லாம் வேற லென்த் செட் ஆகும். எனக்கும் தலைவருக்கு இருக்கிறது வேவ் லென்த். எவ்வளவு பெரிய லென்த் சார்? எவ்வளவு பெரிய லென்த்தா? இல்ல லென்த் நீங்களே எவ்வளவு பெரிய லென்த்னு கேட்டேன். நீங்க என்ன புரியல எனக்கு. வெந்நீராடி மூர்த்தி கூட உட்காந்து அசிஸ்டண்ட வேலை பார்த்துட்டு வந்தீங்களா? இல்ல சார். சார் நீங்க லென்த் நீங்க எவ்வளவு தூரம் லென்த் அப்படின்னு நான் கேட்டேன். ஈஸியா சொல்றீங்க. நீங்க சொன்ன வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தம் புதஞ்சிருக்கு தெரியுமா? சார் நான் கேட்டது உங்களுக்கும் உங்க தலைவருக்கு வேவ் லென்த், நீங்க எவ்வளவு பெரிய லென்த்னு கேட்டேன். இதுல புதஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு, இதெல்லாம் தேவையில்லாது சார். சீரியஸாங்க? ஒரு நார்மலாவே கேட்க மாட்டீங்களா? நான் நார்மலா தான் சார் கேட்கிறேன். ஒரு விஷயம், தலைவர் என்ன செய்யறாரோ அது எனக்கு தெரியுது. எனக்கு என்ன தெரியுதோ அதை தலைவர் செய்யறாரு சார். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். ஏன்னா உங்க தலைவர் பனையூர் விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறாரு. கட்சி நிகழ்ச்சிக்கு வராரு, ஏன்னா மாநாடு போறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் வீட்டை விட்டு வெளியே வருதே இல்லை. நீங்க வெளியில எல்லாம் போயிட்டு வரீங்க. அந்த வேவ் லென்த் நீங்களா இவ்வளவு தூரம் லென்த்ல எப்படி செட் ஆகுதுன்னு நான் கேக்குறேன். ஒரு விஷயம் தெரியுமா, கன்னித்தீவுன்னு பத்திரிகையில படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். தொடர் கதையா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா எழுதிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை வருஷம்? அது இருக்கா எத்தனை வருஷம்னு யாருக்கு தெரியும். 60-70 வருஷமா எழுதிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போர்வையை போத்திட்டா உள்ளற ஆள் தெரிய மாட்டாங்க. அந்த போர்வையை போத்திட்டா யார் நிக்கிறாங்கன்னே தெரியாது. தெரியுமா தெரியாதா? பேப்பர்ல பிரிண்ட் அடிக்கும் போது எதுவுமே தெரியாது சார். பிளாக்கா தானே இருக்கும். புரியல. இல்ல பிரிண்ட் அடிக்கும் போது பேப்பர்ல பிளாக்கா தான் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் தானே, எப்படி தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஹலோ, நான் சொல்றது அந்த போர்வையை போத்திக்கிட்டா இன்விசிபிள் மேன். ஓ, இத பல தடவை சொல்லியிருக்கேன்ல. ஆமா ஆமா. அப்புறம் மறுபடியும் பேப்பரு கருப்பு என்ன? அதாவது தயவு செஞ்சு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையை உங்களுக்கு புரிஞ்சது மாதிரி இருந்தாதான் என் வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கை புரிஞ்சாதான் அடுத்தவன் பேசுற வார்த்தை புரியும்.
வார்த்தை புரிஞ்சாதான் அடுத்தவனோட செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே தெரியும். அது ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க தலைவர் ஒரு விஷயம் சொன்னாரு சார், குணத்தை பத்தி. 2023 நினைக்கிறேன். அதுல சொன்னாரு, ஒருத்தனுக்கு பணம் போயிட்டா அவனுக்கு எதுவுமே போலன்னு அர்த்தமா. அவனுக்கு ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா ஏதோ அவன் தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா குணம் போயிடுச்சுன்னா எல்லாமே அவனுக்கு போயிடும். இன்னைக்கு உங்க தலைவருக்கு குணம் போயிடுச்சா சார்? கேரக்டர் போயிடுச்சே. புரியல. உங்க தலைவருக்கு கேரக்டர் போயிடுச்சே. கேரக்டர் லாஸ் இஸ் எவ்ரிதிங் இஸ் லாஸ். ம். என்னத்த என் தலைவனோட குணம் என்ன குணம் போயிருச்சு? ஆமா சார், அவங்க ஒய்ஃப் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாத விஜய் த்ரிஷா கூட ஊரை சுத்துறாரு ஜோடியா. கையெடுத்து கும்பிடுற கடவுளே 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். அவனை போய் கடவுளே என்னைய காப்பாத்து நாமளா கூப்பிட்டு இருக்கோம். அது மாதிரி எங்க தலைவன் ஒரு பொண்டாட்டி இல்ல 2 பொண்டாட்டி வச்சுக்கல. உங்களுக்கு தப்பா தெரியுதா? கேரக்டர் லாஸா? என்ன குணம் லாஸ்? சும்மா சரி, அப்ப போய் கும்பிட வேண்டியது தானே விஜய் த்ரிஷாவையும். காட்சி கொடுத்தாங்களோ உங்களுக்கு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. வாழும் மனிதர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கடவுளாக்கப்படுகிறார்கள். அது மாதிரி எங்க அண்ணன் செத்துட்டாருன்னா அவர் கடவுளாயிருவார். அதுக்கு முன்னாடி கடவுள் கிடையாது. வாழும் கடவுள் அப்படிங்கறத விட இறந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளோட சக்தி ஜாஸ்தி. இந்த மாயாண்டி குடும்பத்துல சிங்கம் புலி சார் இருப்பார், ஒரு கேரக்டர். அவர் என்ன சொல்லுவாரு, அப்பாப்பா நீ எப்பப்பா சாவ, இந்த செருப்பு எனக்கு வேணும்பா அப்படின்னு. இந்த செருப்புக்காண்டி என்ன சாவ சொல்றியாடா அப்படின்னு. அது மாதிரி உங்க தலைவர் விஜய வந்து சாமியா கடவுளா பார்க்கணும்னா அவரை வந்து சாக சொல்றீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படியே சாவுங்கிற ஒரு ஈஸியா கடந்து போயிடுறது மாதிரி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிறந்தவன் எல்லாருமே செத்துதான் ஆகணும். அது கன்ஃபார்மா நடக்கும் சார். அது இல்லாமலாம் இல்ல. சாகாம இந்த உலகத்துல எந்த தலைவராவது கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கானா? இல்ல. ஆனா எங்க தலைவர் திமிங்கல பால் குடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழ்வார், அவ்வளவுதான். ஓ சரி சரி, புரியுதுங்களா? ஆமா. எனக்கு இன்னொரு டவுட். உங்க சின்ன அண்ணி ரொம்ப இளமையாவே இருக்காங்கல்ல அப்பத்துல இருந்து, அவங்களுக்கு என்ன பால் குடுக்குறீங்க? பால் குடுக்கறமா? ஹலோ, கிளியோபாட்ரா தெரியுமா? முதல் உலக அழகி கிளியோபாட்ரா. அவ என்ன பால்ல குளிச்சா தெரியுமா? என்ன பால்? என்ன பாலா? அமலா பால். ஹலோ, கொஞ்சமாவது நாலேஜ் இல்லாம என்ன பால்? எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க? எத்தனாவது படிச்சிருக்கீங்க? எத்தனாவதோ படிச்சிருக்கீங்க. நீங்க விஷயத்த சொல்லுங்க. டைவர்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டு எடுக்கிறீங்க? வாங்க. டைவர்ட் ஆகுதா? நான் கிளியோபாட்ரா பத்தி தானே பேசுறேன். கிளியோபாட்ரா கழுதப்பால்ல குளிச்சு தன்னோட இளமையை கண்டினியூவா வச்சிருக்காங்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியாது? சரி, தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். கழுதப்பால்ல குளிச்சோம்னா என்றும் இளமையா இருக்கலாம். ஓ, அப்ப த்ரிஷா கழுதப்பால்ல குடிக்கிறாங்களா? கழுதப்பால குடிக்கிறாங்களாவா? ஹலோ, கழுதப்பால்ல குளிக்கிறாங்க. ஓ, த்ரிஷா கழுதையா சார்? த்ரிஷா கழுத பால்ல குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்து அதுக்குள்ளேயே நீங்க வந்து த்ரிஷா கழுதையா அப்படின்னு கிராஸ் கொஸ்டின் கேக்குறீங்க. ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டும் என்றால் பாலில் குளிக்க வேண்டும். புரியுமா? அதுலயும் 3 சொட்டு தேனை விட்டு குளிச்சா இன்னும் நல்லதும்பாங்க. அதுவும் கழுதப்பாலுங்கிறது ஆக சிறந்தது. புரியுதுங்களா? சரி. என்றும் இளமை அப்படிங்கிறது இப்படியெல்லாம் எங்க தலைவன் வந்து இவ்வளவுக்கு இதா இருக்கிறதுக்கு காரணம் திமிங்கல பாலை குடிக்கணும், கழுதப்பால்ல குளிக்கணும். சரி, ஆதவர்ஜனா திமிங்கலம் பால் எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஓகே, த்ரிஷாவுக்கு யார் கழுத பால் எடுத்து வந்து கொடுக்குறா? எங்க தலைவர் தான். ஓ, அவரும் கழுத கட்ட போட்டு போராடுறாரு போல இருக்கு. என்னது? கழுத கட்ட போராடுறாரு போல இருக்கு. பின்ன கழுத பால் கறக்குதுன்னா சும்மா சார்? கழுத ஒரு உதைச்சதுன்னா அவ்வளவுதான்ல, எல்லாம் முடிஞ்சிடும். அதான் ராமராஜன் உட்காந்து மாட்டுக்கிட்ட உட்காந்து பாட்டு பாடியே கறந்தார்ல, அது மாதிரி கழுதைகிட்ட உட்காந்து பாட்டு பாடி எங்க தலைவர் கறக்க மாட்டாரா? என்ன மாதிரி பாட்டு பாடுவாரு? வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன், பாலும் பழமும் தேவையில்லை, தூக்கம் இல்ல, ராத்திரியில் தேவதைய தேடி வந்தேன், ஆஹா வந்துருச்சு. வாங்க போலாம். வாங்க போலாம். வந்துருச்சு நீங்களே, அதான் போலாம் வாங்க. ஹலோ, என் தலைவனுக்கு அந்த ரேஞ்சுக்கு
கழுத பாலை கறந்துட்டு இருக்கிறப்ப அந்த ஃபீலிங்ல இருப்பாரு. அப்ப டெய்லி ராத்திரி த்ரிஷா கிட்ட இந்த பாட்டை பாடிதான் இம்ப்ரெஸ் ஆகுறாரு போல இருக்கு. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ம். எங்க தலைவரை பார்த்தா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை சார். ம், எவ்வளோ நடிகை கூட நடிச்சிருக்கிறாரு. ம். ஆனா த்ரிஷா கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ க்ளோஸா மாட்டிக்கிட்டாரா என்ன? மாட்டிக்கினாரு தலைவரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. அப்போ கூட கர்த்தர் தான் வந்து அவரை காப்பாத்தணும். எது இப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? ம். ஒரு விஷயம், எங்க தலைமை எந்த பொம்பளைகிட்டையும் மாட்ட மாட்டாரு, ம். எந்த ஆம்பளைகிட்டையும் மாட்ட மாட்டாரு. ஓ அவரா அவரு? ஓ அவராவா? அவரானா சரி வேணாம் விடுங்க, அடுத்த கொஸ்டின் போயிருவோம். இப்படியே ஒவ்வொரு கேள்வியும் அடுத்தது பாத்துக்கலாம் ஒரு கேள்வியை முறையா கேட்க மாட்டீங்களா? ஹலோ, ஆ, இப்ப என்ன பண்றீங்க? நீங்க தானே சார் முறையா கேட்க சொன்னீங்க, அதான் முறைச்சுக்கிட்டு கேட்கறேன். இது ஓகேவா? எது ம். இது முறைக்கிறதா? ம். ஆ? சார் என்னத்த என்ன சார் சொல்றது? ஒரு கேள்வி முறையா கேட்க மாட்டீங்களா, நான் முறைச்சுன்னு கேட்டா கூட இப்படி பண்றீங்க. சிவகார்த்தியம் கோவப்படுறது மாதிரி இருக்கு, குழந்தை மாதிரி இருக்கு. ஆமா. சரி விடுங்க. இப்ப சோசியல் மீடியால ஒரு விஷயம் பரவின்னு இருக்கு. ஆ, நம்ம விஜய் அவர்கள் வந்து தஞ்சை மாவட்டத்துல சொன்னார், ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரா. சொல்லுங்க. அவருக்கு தக் லைஃப் கொடுக்குற மாதிரி, பதிலடி கொடுக்குற மாதிரி, ஓம் சக்தி பராசக்தி விஜய் மகனுக்கு திரிஷாதான் சித்தி இப்படி கலப்பி விட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் எங்க த்ரிஷா சித்தியா இருக்க கூடாதா? அவங்க எல்லாருக்கும் சித்தியா இருப்பாங்க. ஜெய்சனுக்கு வேணா சித்தியா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணி. வாயில வேற மாதிரி வருது. ம். ஆமா. வந்தா போய் எடுத்துட்டு வந்துருங்க. இங்க ஸ்டுடியோல எல்லாம் வாமிட் எடுக்காதீங்க. நான் உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டத்துக்கு முயற்சி பண்ணேன், அத புரிஞ்சுக்க தெரியாதா? சரி, நீங்க என்ன அசிங்கமா திட்டுறதுலாம் இருக்கட்டும். நீங்களாம் அசிங்கமா திட்டினா எனக்கு கோபம் வர போறது இல்ல, சிரிப்பும் வர போறது இல்ல. ஏன்? ஏன்னா அது புரியவங்களுக்கு புரியட்டும். ஏன்னா என்னை வந்து திட்டுறவங்க வந்து யாரெல்லாம் திட்டினா எனக்கு கோவம் வரணும் அப்படின்னு எனக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்குல்ல. அதனால நீங்க திட்டினாலும் எனக்கு கோவம் வராது. அதான் சீரியஸாங்க. மானம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் இப்ப இருக்கிற மக்கள்கிட்ட இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் அந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறதுனாலதான் அதெல்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்க தலைவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு, தலைவர் சொல்லிட்டு வந்து பேசியே இருக்க மாட்டாரு. நான் தெரிஞ்சுக்கோங்க. சரி அதெல்லாம் விடுங்க. கடைசியா எனக்கு ஒரே ஒரு கிளியர் மட்டும் பண்ணிடுங்க. உங்க அன்னைக்கு நீங்க போஸ்டிங் கொடுக்கறதா இருக்கட்டும், பேனர்ல போஸ்டர்ல போட்டோ போடுறதா இருக்கட்டும், அவங்க இந்த தேர்தல்ல தாவேகா சார்பா எம்எல்ஏ கேண்டிடேட்டா இல்லையா அது சொல்லுங்க. அது என்ன கொஸ்டின்? எம்எல்ஏவா நிக்கிறாங்க. நிக்கிறாங்களா? ஜெயிப்பாங்களா? புரியல. ஒரு விஷயம், இது வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? விஜய் திரிஷா ஓட ஓட துரத்தி அடித்தார். ஹலோ, தமிழ்நாட்டுல 2 சிஎம். ஆமா, ஒரு சிஎம் ஒரு டெப்டி சிஎம். ஹலோ, 2 பேருமே சிஎம் தான். 2 பேரு எங்க தலைவர் ஆண்களுக்கான சிஎம், எங்க அண்ணி பெண்களுக்கான சிஎம். ஓ, இந்த ஆண் இடையாளர் ஆண்களுக்கெல்லாம் ஆண் இடையாளர், பெண்களுக்கெல்லாம் பெண் இடையாளர், அந்த மாதிரி ஆண்களுக்கெல்லாம் உங்க தலைவர் சிஎம், பெண்களுக்கெல்லாம் திரிஷா சிஎம்மா? அப்புறம் எப்படி இது சாத்தியமாகும்? சாத்தியப்படுத்தும். இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் இருக்கும். அப்படிதான் நடைமுறைப்படுத்தணும். பெண்களுக்கான சம உரிமை எந்த மயிராண்டி கொடுக்குறான் சொல்றாங்க, ஆனா எவனாவது கொடுக்குறானா? எங்க தலைவன் சமமா அப்படி இருக்கணும். அப்போ பெண்களுக்கெல்லாம் திரிஷா தான் சிஎம், அப்புறம் ஆண்களுக்கெல்லாம் வந்து விஜய் சிஎம். ஆமா. இப்போ குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் ஜெய்சன் சிஎம்மா? ஜெய்சன் குழந்தைய இல்ல வேற யாருக்குன்னா? இல்ல திரிஷாக்கும் விஜய்க்கும் அதுதான் சிஎம், குழந்தைகளுக்கெல்லாம். ஆமா. சூப்பர் சார், பயங்கரம் சார். எல்லா கேட்டகரிக்கும் ஒரு சிஎம் வைப்பீங்க. நாடு ஒரு சாதாரண மனிதன் ஒரு சிஎம்ங்கிற இடத்தை பிடிக்கிறதுக்குள்ளார அவனுக்கு கொடுக்கிற
திமுக காரன் சதி பெருஞ்சதி பண்றான். சார் எல்லாத்துக்கும் திமுகனா என்ன சார்? ஒன்றும் புரியல சார். உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு சார். விஜய் இதுக்கு அப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் ஈடுபட போறாரு, த்ரிஷாவுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டு தாவேக்கால என்ன மாதிரி இருக்க தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் நாங்க பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அப்படின்னு ஒண்ணு அரசியல் இருந்தாங்களோ, விஜய்க்கு த்ரிஷா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஜெயலலிதாவோட சசிகலான்னு ஒருத்தர் இருந்தாங்க. இப்ப த்ரிஷாவோட யார் இருக்க போறா? சொல்லுங்களேன். சொல்ல முடியாது. தெரியல. தெரியலன்னு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். ஓ, அது பின்னாடி சொல்லுவீங்களோ? பின்னாடி சொல்லுவீங்களோ? நடக்கிறப்ப நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.